நாங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி எங்களோட ஆண்டவரை ஆராதிக்க எங்களுடைய இருதயங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தும் இந்த காலை நேரத்திலும் கூட நாங்கள் நமஸ்கரிக்க வந்த ஆண்டவர் சர்வ வல்லவர். ஆமென். ஒரு விஷயம் இந்த காலை நேரத்தில் கூட எங்களுடைய கண்களை மூடி எங்களுடைய கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ எனக்கு பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்குவதற்கு முன்னே கட்டளை பிறப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி. ஒரு விஷயம், நீங்கள் எந்த தேவையோட என்ன காரியத்தை எதிர்பார்த்து இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கீங்களோ அந்த காரியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் வல்லவர். ஆமென். ஒரு விஷயம், கண்களை மூடி எங்கள் இருதயங்களை பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி ஆராதனைக்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துவோமா? நன்றி சுவாமி. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். கரங்கள் உயர்த்தி அவரை பார்த்து, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக நன்றி சுவாமி செய்பவரே, என் ஜெபங்கள் நன்றி ஆண்டவர். ஏகோவாயிரே ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரமே தேவனே. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாய் செய்பவர், என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே. ஆமாண்டவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக. நீங்க என்ன எதிர்பார்ப்போடு இந்த காலை நேரத்தில் வந்திருந்தாலும் அதை பார்க்கிலும் செய்ய வல்லவர் இன்று உங்கள் மத்தியிலே இருப்பதற்காக அவரை ஆராதிக்க முடியாது. எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எஸ் காட். ஆராதனை 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 உமக்கே, உமக்கு மாத்திரமே தகப்பனே. ஆராதனை எஸ் காட். ஆராதனை ஆராதனை உமக்கே, உமக்கு மாத்திரமே ஆராதனை ஆராதனை. எஸ் காட். அப்பா ஓமை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் எங்கள் முழு இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறோம் ஆண்டவர். உங்களுடைய முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவர். உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை எஸ் காட். அப்பா ஓ எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை ஆராதிக்கும்படியாக, ஓ எங்களை பலப்படுத்தி உங்களை ஆராதிக்கும்படியாக, ஓ எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை வாழ்க்கையை நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக. எஸ் காட். ஓ நன்றி நன்றி நன்றி. இருக்கிறதுல கரங்கள் உயர்த்தி ஓ அந்த தகப்பனை ஆராதிக்கும்படியாக ஓ எங்களை நாங்கள் அவருக்கு ஒப்பு கொடுப்போம் இந்த காலை நேரத்தில். ஓ நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஆராதனை எஸ் காட். ஆராதனை ஆராதனை உமக்கே. ஓ நன்றி 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 கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர். ஓ நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை நேரத்திலும் கூட. ஓ எங்கள் முழு உள்ளத்தோடு தகப்பனே, முழு பலத்தோடு ஓ உம்மை நாங்கள் காண வந்திருக்கிறோம். ஓ உங்களோடு பேச வந்திருக்கிறோம். ஓ உங்களோடு சந்தோஷிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ எங்களோடு பேசுங்க. ஓ எங்களுடைய இருதயத்தை புதுப்பிங்க. ஓ நாங்கள் வேண்டிக் கொள்றதுக்கு முன்பதாக ஓ கட்டளை பிறப்பிக்கப்பட்டது சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே, அன்று தானியலோடு இருந்த தெய்வம் இன்று எங்கள் மத்தியில பலனுள்ள தேவனாக இருக்கிறதுக்காக ஓ உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஓ அல்லேலூயா. ஓ அந்த பரலோக சந்தோஷத்தை ஓ இந்த பூலோகத்திலே நாங்கள் அனுபவிக்கும்படியாக, ஓ எங்களை மன மகிழ்ச்சி அடையும்படியாக ஓ எங்களை உயர்த்தி ஓ உம்மை மாத்திரமே உயர்த்தி ஆண்டவரே. ஓ நன்றி தகப்பனே. ஓ உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எஸ் காட். நன்றி
நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. ஓ எங்களோட இடைப்படுங்க ராஜா. ஓ எங்களோடு பேசுங்க தகப்பனே. ஓ எங்களுடைய இருதயங்களை திறங்க ஆண்டவரே. ஓ உலகத்துக்குரிய காரியம் அல்ல, ஓ உங்களை காணும்படியாக, ஓ உங்களோடு பேசும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஓ எங்களோடு கூட இருங்கப்பா. ஓ எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. ஓ நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஓ நன்றி தகப்பனே, நன்றி சுவாமி, நன்றி அப்பா, நன்றி நன்றி கர்த்தாவே. நாங்கள் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சந்தோஷமா இருக்கீங்க? நாங்கள் ஜீவனுள்ள ஆண்டவரை தொழுது கொள்ள இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறோம். ஒரு விஷயம், இந்த காலை நேரத்தில் உற்சாகமாக கரங்களை தட்டி எங்களை ஆண்டவரை ஆராதிக்க போறோம். எங்கள் ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். வல்லமுள்ள தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறார் இல்லையா? ஒரு விஷயம், கரங்களை தட்டி உற்சாகமாக. கர்த்தருடைய பெட்டி தாவீது இடத்தில் வரும்போது தாவீது தான் ராஜா என்பதை மறந்து அவன் நாடினான். காரணம், தாவீதுக்கு தெரியும் கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சார்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் பர்சனலா உங்களோட வாழ்க்கையில உங்களை படிச்ச ஆண்டவர் உங்களோட வாழ்க்கைக்கு என்ன செஞ்சார். ஒரு விஷயம், எங்களை மறந்து நாங்கள் ஆண்டவரை உற்சாகமா இந்த கால நேரத்தை ஆடுறதுக்கு போறோம். கரங்களை தட்டி உற்சாகமாக. எஸ், நன்றி ஆண்டவர். நாங்கள் கரங்களை தட்டுவோம் இந்த காலை நேரத்திலும் கூட. சோஸ்தரிப்போம் கர்த்தர் நாமத்தை. எங்கட ஆண்டவர் ஆராதிக்க போறோம். சோஸ்தரிப்போம் கர்த்தர் நாமத்தை. உற்சாகமா இன்னும். சோஸ்தரிப்போம் கர்த்தர் நாமத்தை, உயர்ந்தவர். சோஸ்தரிப்போம் கர்த்தர் நாமத்தை. சோஸ்தரிப்போம் கர்த்தர் நாமத்தை. கரங்களை தட்டி சோஸ்தரிப்போம் கர்த்தர் நாமத்தை. சோஸ்தரிப்போம் கர்த்தர் நாமத்தை, உயர்ந்தவர். கர்த்தரின் நாமம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகமாய் நீதிமான் அதற்குள்ளே ஒளிந்து கொள்வார். கர்த்தரின் நாமம் பலத்த துருகமாய் நீதிமான் அதற்குள்ளே ஒளிந்து கொள்வார். சோஸ்தரிப்போம், சோஸ்தரிப்போம் கர்த்தர் நாமத்தை. அவரை மாத்திரமே. சோஸ்தரிப்போம் கர்த்தர் நாமத்தை. சோஸ்தரிப்போம் கர்த்தர் நாமத்தை, உயர்ந்தவர். சோஸ்தரிப்போம் கர்த்தர் நாமத்தை. கரங்களை தட்டி சோஸ்தரிப்போம் கர்த்தர் நாமத்தை. சோஸ்தரிப்போம் கர்த்தர் நாமத்தை, உயர்ந்தவர். பலவான என்னை மாற்றினவர், பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. கரங்களை தட்டி உற்சாகமாக. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னிப்பீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னிப்பீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. மீட்டு கொண்டேன் என்றீரே, மீட்டு கொண்டேன் என்றீரே. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவர். யெஷூரன், யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில்
வாசம் செய்பவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்ததி மேல் உன்னாவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும், சந்ததி மேல் உன்னாவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே. ஊற்றி ஊற்றி ஏன் யசூரன், ஏன் யசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏன் யசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஏன் யசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏன் யசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஏன் யசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏன் யசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. கரங்கள் உயர்த்தி, ஏன் யசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எங்களுக்காக யாவும் செய்து முடிப்பவர். ஏன் யசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. அப்படியே கரங்கு உயர்த்தி அவரை நாங்கள் நன்றியோடு ஆராதிப்போமா. முழு உள்ளத்தோடு அவரை நாங்கள் துதிப்போமா. இந்த காலை நேரத்திலும் கூட உம்மை நாங்கள் நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வணங்க வந்த தெய்வம், நாங்கள் ஆராதிக்க வந்த தெய்வம் ஆண்டவரே. நீங்க சிலையோ கல்ல அப்பா கல்லோ அல்ல தகப்பனே. நீங்க ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு ஆராதிக்கிறோம். ஒரு விஷயம் இந்த காலை நேரத்திலும் கூட எங்களுடைய கரங்களை அந்த பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி அவர் சொல்றார், மலைகளை பிளந்து வழிகளை உனக்கு ஏற்படுத்துன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த காலை நேரத்திலும் கூட உங்களுடைய கரங்களை அந்த பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி எங்களுடைய வாய்களை திறந்து அவரை நாங்கள் ஆராதிப்போமா. நன்றி நன்றி. நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் நன்றியோடு வைத்துக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீங்க சொன்னால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. உங்களுடைய சொல்லால் எங்களுடைய ஜீவன் வாழும் ஆண்டவரே. நாங்கள் பலவானாய் உங்கள் முன் நிற்பதற்கு காரணம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில வைத்த அன்பு தகப்பனே. இந்த காலை நேரத்திலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னால் தகப்பனே, நீங்க சொன்னால் அது மாறும். நீங்க சொன்னால் அது நிற்கும் ஆண்டவரே. நீங்க கட்டளையிட சுவாமி அப்பா, அது நிர்மூலமாகும் தகப்பனே. நீங்க சர்வ வல்லவர் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த காலை நேரத்திலும் கூட. நாங்கள் அனைவரும் எங்களுடைய கரங்களை உயர்த்தி எங்களுடைய முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு எங்களுடைய ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்போமா. நன்றி நன்றி கத்தாவே. நன்றி கத்தாவே, நன்றி கத்தாவே. நாங்கள் வந்தது ஆண்டவரே ஆண்டவரே வீணாய் போவதற்கு அல்ல, வேறு காரணங்களுக்கு அல்ல. உம்மை தேடுவதற்காக, உங்களோடு எங்களுடைய அன்பை சுவாமி இன்னும் அதிகப்படுத்துவதற்காக இந்த காலை நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுங்க. நீர் சொன்னால் எல்லாம் மாறும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சுவாமி. நன்றி அப்பா. நீர் சொன்னால் எல்லாம் ஆகும். சொல்லால் என் ஜீவன் வாழும். கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தாலும் உள்ளம் வாடும். உந்தன் கிருபையும் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். கரங்களை உயர்த்தி அவர் பார்த்து சொல்லுமா. உந்தன் கிருபையும் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பல
காலை நேரத்தில் எங்களோட கரங்களை உயர்த்தி எங்களை பலவீனன் என்று சொல்லாமல் பலனுள்ள ஒருவனாய் மாற்றின அந்த தகப்பனை நோக்கி ஒரு விசை கரங்களை உயர்த்தி நாங்கள் சொல்லுமா, நன்றி அப்பா. நீர் சொன்னால் நடக்கும். நீங்க சொன்னால் சுவாமி நிர்மூலமாகும். நீர் சொன்னால் சுவாமியோட வாழ்க்கையில சுவாமி எல்லா காரியங்களும் புதிதாய் பிறப்பிக்கும் தகப்பனே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே. பாவி என்றென்னை தள்ளாமல், பாவி என்று எங்களை தள்ளாமல் எங்களோட பாசத்திலே எங்களை அணைத்த தேவனை நோக்கி நாங்கள் சொல்லுமா, நன்றி அப்பா. பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை, எஸ் காட், பலவீனன் என்று சொல்லாமல், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். எஸ் காட் அப்பா, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர். பலவீனன் என்று சொல்லாமல் உங்களால் பலன் உண்டு என்று சொல்லத்தக்கதாக நீர் எங்களை அழைத்தமைக்காக தாயின் கர்ப்பத்தில் எங்கள் அனைவரையும் பேர் சொல்லி அழைத்ததற்காய் நன்றி அப்பா. நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. உமது மெய்யான அன்பை எங்களுக்கு காட்டும்படியாக அப்பா நீங்க சொந்த ஜீவனையே எங்களுக்கு கொடுத்து சுவாமி எங்களை நீங்க விலைக்கு சுவாமி பெற்றதுக்காய் நன்றி தகப்பனே. நாங்கள் ஆரோக்கியமாய் இருக்கிறோம். நாங்கள் சந்தோஷமாய் இருக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. நன்றி 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 அப்பா. எஸ் காட், நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எஸ் காட், நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. மெய் தேவா உம் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. மெய் தேவா உம் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. உம் மார்பிலே தீனம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளைப்பாறுவே. உம் மார்பிலே தீனம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளைப்பாறுவே. நன்றி சுவாமி. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல். எஸ் காட் அப்பா. நாங்கள் பலவீனன் அல்ல சுவாமி. அப்பா இந்த காலை நேரத்தில் சுவாமி நாங்க எந்த சுவாமி சிந்தனையோட வந்திருந்தாலும் சுவாமி நாங்க யோசிக்கிற காரியம் சுவாமி எங்களோட சிந்தனைக்கு பார்க்க பெரியதா இருந்தாலும் சுவாமி எங்களோட வாழ்க்கையில சுவாமி நீங்க எங்களோடு இருக்கும்போது சுவாமி அப்பா அந்த பிரச்சனை வெளியே வர்றதுக்கான
தகப்பனே. சுவாமி எல்லா காரியத்தையும் நீங்க ஆயத்தப்படுத்தி கட்டளிட்டமைக்காக நன்றி தகப்பனே. ஓ அப்பா, தாவீதை பார்க்கிலும் ஆண்டவரே கோலியாத் பெரியவனா இருந்தாலும் தாவீதுக்கு தெரியும் ஆண்டவரே, அந்த கோலியாத்தை விட பெரிய சேனைகளின் கர்த்தர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார் என்று. ஓ இந்த காலை நேரத்திலே நீங்க எந்த பிரச்சனையோட வந்திருந்தாலும், ஓ இது என் வாழ்க்கையிலிருந்து போகுதில்லையே, ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்கே ஆண்டவரே, உதவி செய்ய வர ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்ற காரியம், உங்களோட பிரச்சனைகளை பார்க்கிலும் உங்களோட இருக்க சர்வ வல்லவர் பெரியவர். ஓ நன்றி நன்றி. ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஓ அந்த தேவனை நாங்கள் ஆராதிப்போமா, எங்களோட வாய்கள் திறந்து நாங்கள் ஆராதிப்போமா. ஓ நன்றி நன்றி நன்றி. ஓ நீர் என்னில் பிரியமாய் இருந்தபடினாலே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஓ நன்றி தகப்பனே, நன்றி நன்றி அப்பா. ஓ நன்றி அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எஸ் காட், நன்றி நன்றி ஆண்டவரே. நீர் சொன்னால் எல்லாமாகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும், உம் கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தாலும் உள்ளம் வாடும், உந்தன் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும், உந்தன் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். கரங்களை உயர்த்தி இறுதியாக சொல்லுமா. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஓ நீங்க சர்வ வல்லவர் அப்பா. ஓ உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த காலை நேரத்திலும் கூட. ஓ எங்களோட முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ எங்களோட வாழ்க்கையில நீங்க செய்த எல்லா மேலான காரியங்களுக்காய் நன்றி தகப்பனே. ஓ எங்களை பலவானாய் மாற்றின தகப்பன் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே இந்த காலை நேரத்திலும் கூட. ஓ நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ எங்களோட வாய்களை திறந்து அவருக்கு நன்றியுள்ள மனதோடு ஓ அவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா. ஓ நன்றி அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பன். ஒரு விஷயம் இந்த காலை நேரத்திலும் கூட எங்களோட கண்களை எங்களோட கரங்களை உயர்த்தி, எங்களோட கண்களை மூடி எங்களோட கரங்களை உயர்த்தி அந்த தேவனுக்கு நேராக எங்களோட வாழ்க்கையை நாங்கள் இந்த நேரத்தில் அர்ப்பணிப்போம் எங்களோட தகப்பனுக்கு. இந்த காலை நேரத்தில் நீங்க எந்த பிரச்சனையோடு வந்திருந்தாலும், நீங்க எந்த எதிர்பார்ப்போடு வந்திருந்தாலும், உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாய் செய்கிற ஆண்டவர். நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் எந்த மனுஷன் கிட்ட இருந்தும் கிடைக்காது. நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் எந்த சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு வராது. நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் உங்களுடைய தேவன் கிட்ட இருந்து வரப்போகுது. அவரோட உள்ளங்கையில் உங்களை பொறிந்து வைத்திருக்க தெய்வம் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய கிருபையினாலே உங்களை வழிநடத்த வல்லவர். ஒரு விசை கரங்களை உயர்த்தும் அந்த பரலோகத்துக்கு நேராய் அந்த தேவனை நோக்கி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிப்போமா. நன்றி தகப்பனே. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தல்லுகையில், நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, பெற்ற எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருந்தாலும் உங்களுடைய பேர் சொல்லி அழைத்தவர் உங்கள் மத்தியில் இருக்கிற இந்த கால நேரத்திலும் கூட நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் உங்க ஆண்டவர் கிட்ட இருந்து இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வரப்போகுது. நன்றி சுவாமி. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பேரை, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பேரை,
தீரி பலவாக உம் நாம மகிமைக்காக பலத்தீரி பலவாக உம் நாம மகிமைக்காக. கரங்கள் உயர்த்தி நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். Yes God, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை. Yes God, ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நீங்க நடத்துறதுக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நிமிடமும் சுவாமி உங்களுடைய கரங்களிலே சுவாமிகளுக்கு சுமக்கிறதுக்காய் நன்றி தகப்பனே. நான் உம்மை நேசிக்கிறேன், கரங்களை உயர்த்தி, எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். 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 நன்றி அப்பா, நாங்கள் நன்றியோடு சோசரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. எங்கள் மேல் நீங்க வைத்த அளவற்ற அன்புக்காக சுவாமி, சிறுவலே சுவாமி ரத்தத்தை எங்களுக்காய் சிந்தினபடினால், எங்களை பாவங்கள் நீங்க கழுவினபடினால் அப்பா, உமது பிள்ளையாய் பேர் சொல்லி அழைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. இந்த கால நேரத்தில் நீங்க சர்வ வல்லவர், நீ கனமயமிக்க பாத்திரர் ஆண்டவர். எல்லா கனத்தையும் மேன்மையும் சுவாமி உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவர். எங்களோட கூட இருங்க, எங்களை பலப்படுத்துங்கப்பா சுவாமி. விசேஷமாய் சுவாமி பேசும்போது வார்த்தையில் எங்களோட இடைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி நான் நின்ற வேண்டுமா, நான் தொடர்ந்து நான் ஜெபம் பண்ண போறோம். தேவன் தாமே கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவை நான் நம்புறேன், இந்த காலை வேளையில் உங்களை கொண்டு கர்த்தர் மகத்தான காரியங்களை தேசத்தில் செய்ய விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்புறீங்களா? பாஸ்டர் என்ன கொண்டு செய்ய போற? ஐயோ, அது நடக்கிற காரியம் இல்லையே. இல்லை, உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஆமென். ஒரு மனுஷனை கொண்டு தான் அங்கே தேவன் அங்கே அவ்வளவு திரளான ஜனங்களை அங்கே இஸ்ரவேலுக்குள்ளே வழி நடத்தினவராக இருந்தார். ஆமென். ஒரு சிறு பையனை கொண்டு தான் 5000 பேருக்கும் அங்கே 10,000 பேருக்கிட்ட தேவன் அங்கே ஜனங்களை போஷித்தவராக இருந்தார். ஆமென். அங்கே அதே போல நான் வேதாமத்தில் பார்க்கிறோம், ஒரு சிறு கூட்டத்தை கொண்டு தான் அங்கே மகத்தான காரியங்களை செய்திருக்கிறார். நான் நம்புகிறேன், இந்த தேசத்திலே இந்த சபையிலையும் உங்களுடைய குடும்பங்களையும் தேவன் காரியங்கள் செய்யணும்னு சொன்னால் அது உங்களை கொண்டு தான் செய்ய விரும்புகிறார். ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவன் நான் மகிமைப்படும் இந்த காலவெளியில நான் சிவமுன விசேஷமாக தேவன் இந்த தேசத்தில் அங்கே மகத்தான காரியங்களை செய்யத்தக்கதாக அங்கே பொருளாதாரத்தை தேவன் கட்ட விரும்புகிறார். ஆமென். பிசினஸ்களை தேவன் கட்ட விரும்புகிறார். உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் கட்ட விரும்புகிறார். அங்கே உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் அங்கே கட்ட விரும்புகிறார். நான் ஒரு விஷய காரியங்களை உயர்த்தி தேவனத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து நான் சிவமுன தேவனை என்னை கொண்டு இந்த தேசத்தினை மகத்தான காரியங்களை செய்ய தீர்மானித்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவர் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர், எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, எம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா.
ஹalleluya. நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே தேவனே இந்த ஜனங்களை கொண்டு ஆண்டவரே இந்த சபையை கட்ட நீர் தீர்மானித்தீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. தேவனே அதே போல இந்த ஒவ்வொருவரையும் கொண்டு ஆண்டவரே இந்த தேசத்தை கட்ட நீர் தீர்மானித்தபடியால் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. தேவனே ஆண்டவரே விழுந்து போன குடும்பங்களை ஆண்டவரே, விழுந்து போன பலிபீடங்களை ஆண்டவரே, தேவனே விழுந்து போன சபையை ஆண்டவரே, தேவனே விழுந்து போன தேசத்தை ஆண்டவரே கட்ட நீர் போதுமானவர் கர்த்தாவே சுவாமி. இந்த வேளையிலும் ஆண்டவரே ஒவ்வொருக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையிலும் ஆண்டவரே பலவீனன் ஆண்டவரே பலவான் என்று சொல்வானா ஆண்டவரே, தேவனே இல்லை என்று இருக்கு என்று சொல்லத்தக்கதா ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. இந்த நாளை நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்துவீர் ஆண்டவரே. தேசம் ஆண்டவரே ரட்சிப்பை காண்கிறோம். இவர்களுக்கு கூட ஆண்டவரே குடும்பங்கள் ரட்சிக்கப்படுவதை காண்கிறோம். ஜனங்கள் ஆண்டவரை விடுதலை ஆகிறதை காண்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வருவதை காண்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஜனங்கள் ஆண்டவர் மண்டையில ஓடி வருவதை காண்கிறோம் கர்த்தாவே சுவாமி. தேவனே அதற்காக இவர்கள் ஒவ்வொருவரையும் பாவிக்கிறீரே, அதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதே, அதற்காக துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. தேசம் ஆண்டவரே ரட்சிப்பை காண்கிறதுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் வல்லமை அடுத்து பாவிக்க போற அதற்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கொள்வோம். இந்த வேளையில நாங்கள் அங்கே அறிவித்தல் கடன் சொல்லுவோம். அறிவித்தல் எவ்வளவு நீளமா இருந்தாலும் நீங்கள் அவதானத்தோடு இருப்பீர்கள் எனக்கு தெரியும். ரைட், அறிவித்தல் தேவை செய்து கவனத்தில் கொள்ளுங்கள். திருப்பி கேட்கறது யூடியூப்லேயும் போகாது. ரைட், ஆனப்படினால வர்ஷிப்பும் அனௌன்ஸ்மெண்ட் வர்ஷிப்பும் சேவனும் மட்டும் போகும். நீங்கள் தயவு செய்து கவனத்தில் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதாவது முதலாவது உங்களை ஒவ்வொரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜீவன் அசெம்பிளி சபையின் சார்பினாலே நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இதுதான் நான் முதல் தடவை இந்த சபைக்கு வந்திருக்கேன்னு சொன்னால் உங்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். சகோதரி உங்களையும் நான் இந்த காலை வேளையிலே இங்கே அன்போடு வரவேற்கிறேன். அவன் கரங்களை தட்டி சகோதரி நான் அன்போடு வரவே சகோதரி எஸ்தரே. ஓகே, அதே போல் அங்கே உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் நீங்கள் காலையில் வருகிற போது கீழ் மாடியில் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்கில் உங்களுடைய பெயர்களை தெளிவாக நீங்கள் எழுதி போட்டிருக்கிறீர்கள். அதற்காக மிக்க நன்றி. தொடர்ந்தும் வருகிற வாரங்களிலேயே அதை நீங்கள் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வீர்கள். உங்கள் பெயர்கள், உங்களுடைய குடும்பத்தில் அங்கத்தவர்கள் பெயர்கள், வராதவர்கள் பெயர் எழுத வேண்டாம். ரைட், வருகிறவங்களோட பெயரை மட்டும் எழுதி கொண்டு வந்து நீங்கள் அதில் போடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுங்கள். உங்கள் ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி. அசௌகரியங்களுக்கு வரந்துகிறோம். தயவுசெய்து ஒத்துழைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். எங்கள் வீட்டிலேருந்து வருகிற போது எழுதிட்டு வந்தால் எங்களுக்கும் அது வசதியாக இருக்கும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். அதே போல் யூத் சர்வீஸ் இந்த யூத் ஃபெலோஷிப் இன்றைக்கு மாலை இங்கே 5:30 இந்த இடத்துல நடைபெறும். ஆகவே நீங்கள் வாலிபர் என்று நினைக்கிறவர் அனைவரும் நீங்கள் கலந்து கொள்ள முடியும். ஸோ எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனபடினால் இன்று மாலை 5:30 இந்த இடத்துல வாலிபர்களுக்கான ஒன்று கூடல் நடைபெறும். இங்கே தொடர்ந்து வாலிப கூட்டங்களை நடத்த ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அங்கே சஞ்சீவ். ஆனபடினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை நீங்கள் 100 ரூபாய் கட்டி நுழுக்காட்டத்தில் பெயர்களை கொடுத்து நீங்கள் உங்களை கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்பட தவற வேண்டாம். நான் மிஸ் பண்ணிட்டேன் பாஸ்டர் பிறகு வருத்தப்பட வேண்டாம். ரைட், உங்களுக்காக இரவு ஆகாரம் இருக்கிறது. அது இதுக்கு முதல் நீங்கள் சாப்பிடாத ஆகாரமாக இருக்கும். ரைட், அதே போல் அடுத்தது இங்கே இதன் பின்பதாக இங்கே ப்ரீ என்கவுண்டர் அதே போல் பேப்டிசம் கிளாஸஸ் நடைபெறும். தயவுசெய்து நீங்கள் இன்னும் நான் ஞானஸ்தானம் எடுக்கவில்லைன்னு சொன்னால் தயவுசெய்து ஞானஸ்தான வகுப்பில் இந்த 6 பின்பு 4வது மாடியில் ஞானஸ்தான வகுப்பு நடைபெறும். இங்கே சகோதரி மஞ்சுளா இருக்கிறோம். நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுங்கள். அதே போல் அதன் பின்பதாக ப்ரீ என்கவுண்டர் கிளாஸ் இதுக்கு முன்புதான் நான் தேவ சந்திப்பு முகாமில் நான் கலந்து கொள்ளவில்லை. அதற்குரிய அனுபவம் எனக்கு தெரியாது. எப்படி என்று சொல்லி உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் தயவுசெய்து ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் நான் நம்புகிறேன். அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தயவுசெய்து பாஸ்டர் தர்சன் இருக்கிறார், சிஸ்டர் யமுனா இருக்கிறார். தயவுசெய்து இந்த ஆராதனை பின்பு 4வது மாடியில் சந்தித்து பேசுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கள். உங்களுக்கான ப்ரீ என்கவுண்டர் வகுப்பு நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். அதே போல் காணிக்கை, அதாவது நீங்கள் தசமபாகம் காணிக்கை ஆன்லைனில் பே பண்ணுறதுன்னு சொன்னால் நீங்கள் அவ்வளவு சிரமப்பட தேவையில்லை. கமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை போட்டு நீங்கள் உங்களோட டிபாசிட்டை செய்யலாம். ஸோ அதில் நீங்கள் இந்த பேப்பரை பார்த்து நீங்கள் அவ்வளவுக்கு நீங்கள் கடுமையாக யோசிக்க தேவையில்லை. என்னடா நிறைய நம்பர்கள் அது இதில் எல்லாம் இருக்குன்னு யோசிக்க வேண்டாம். ஸோ உங்களுடைய பேங்க் கமர்ஷியல் பேங்க், ஸோ லைஃப் அண்ட் ஏஓஜி அக்கௌண்ட் நம்பர், ஸோ நீங்கள் காசை டிபாசிட் பண்ண முடியும் என்பதை உங்களுக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு அது எப்படி என்று சொன்னால் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நாங்கள் இங்கே இருக்கிறார்கள். ஸோ நீங்கள் அதை மேலதிக தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை
உங்களுக்கு அறிய தருகிறோம். அதே போல் இப்படிப்பட்ட பத்திரம் ஒன்று உங்களை அனைவருக்கும் கிடைத்திருக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்காதவர்கள் யாராக இருந்தால் கரங்கள் உயர்த்தி காண்பித்தால் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்படி யாராவது ஒன்று கிடைக்கலன்னு சொன்னால் இது உங்களுக்கு ஃப்ரீ. திரும்ப செகண்ட் டைம் எடுக்கிறேன்டா நீங்கள் பே பண்ணணும் அடுத்த சண்டே, ரைட்? தயவுசெய்து இதை கவனம் வச்சுக்கொள்ளுங்க. இது அறிவித்தல், இந்த 3 மாதத்துக்கான அறிவித்தல் இதில் இருக்கிறது. தயவுசெய்து நீங்கள் கவனமாக வைத்துக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அப்படி நீங்கள் தவற விட்டால் திரும்ப நீங்கள் பே பண்ணி எடுங்க, ரைட்? ஒவ்வொரு சண்டேயும் நான் கம்யூனியன் சர்வீஸ் இருக்குது. ஒவ்வொரு மாதம் ஃபர்ஸ்ட் சண்டே கம்யூனியன் சர்வீஸ் இருக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பெண்கள் ஜெபம் நடைபெறுகிறது. தயவுசெய்து லேடிஸ் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 9:30 11 மணி ஒவ்வொரு தேர்ஸ்டேயும் நடைபெறுகிறது. அதே போல் வருகிற சண்டே ஆஃப்டர் சர்வீஸ் புதிதாக நீங்கள் கடந்த நாட்களில் கடந்த மாதங்களில் நீங்கள் புதிதாக வந்தவர் சொன்னால் தயவுசெய்து நின்று போகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வீர்கள். உங்களோடு நான் பேச விரும்புகிறோம். தயவுசெய்து கொஞ்சம் நேரத்தை எங்களோடு கொடுங்கள். நீங்கள் கடந்த நாட்களில் புதிதாக வந்தவராக இருந்து சொன்னால் தயவுசெய்து வேறு ஞாயிறு ஆராதனை பின்பு நின்று போகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல் 14ஆம் தேதி பிப்ரவரி மாதம் யங்கடல் ஃபெலோஷிப் இருக்கிறது. தயவுசெய்து மறக்க வேண்டாம். ஸோ நீங்கள் திருமணம் முடித்தவர் என்று சொன்னால், கணவன் மனைவியாக இருக்கிறவன்னு சொன்னால் நீங்கள் அதில் கலந்து கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். அது குறித்து மேலதிக தகவல் வேறு நாட்கள் உங்களுக்கு அறிய தர விரும்புகிறோம். யங்கடல் ஃபெலோஷிப் 14ஆம் தேதி பிப்ரவரி மாதம் இந்த இடத்திலே நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். அதே போல் அங்கே லேடிஸ் செமினார் அங்கே வருகிற 16ஆம் தேதி போயா தினத்தண்டு இருக்கிறது. இது 16 வயதும் 16 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுக்குமாக இந்த ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் ஏற்படுகிற அசௌகரியங்கள், முகம் கொடுக்கிற பிரச்சனைகளை எப்படி தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி, அதே போல் எங்களுடைய குடும்பங்களில் ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள், இல்லாவிட்ட வேறு விதமான காரியங்கள், நாங்கள் வேறு வீட்டில் அங்கே பெண்கள் அதிகமான காரியங்களுக்கு முகம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஏற்பட்ட அசௌகரியத்தின் நிமித்தம் இங்கே இறுதியில் பெண்களுடைய தலையில் தான் எல்லாம் முட்டுப்படுது, ரைட்? ஆனபடினாலே நாங்கள் ஒத்துழைக்க விரும்புகிறோம். தயவுசெய்து மறக்க வேண்டாம். 16ஆம் தேதி போயா தினத்தண்டு இந்த இடத்துல செமினார் நடைபெறும். உங்களோட பெயர்களை சௌரி கனிஷ்டா, அதே போல் மரியா, சிஸ்டர் பிரியதர்ஷினி இருக்கிறாங்க. உங்களோட பெயர்களை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். அதில் 100 ரூபா காசும் கட்டுங்கள். மதிய ஆகாரம் இலவசமாக கொடுக்கப்படும். 100 ரூபா கொடுத்து இலவசமாக வாங்குற இந்த சபையில் மட்டும்தான், ரைட்? ஸோ தயவுசெய்து மறக்க வேண்டாம். தயவுசெய்து 16 வயசுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்களும் பதிவு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுங்கள். அதே போல் எங்களுடைய பேப்டிசம் சர்வீஸ் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் கடைசியில் நடைபெறும். தயவுசெய்து அதில் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் என்கவுண்டர் மார்ச் மாதம் 2nd வீக் இந்த இடத்துல நடைபெறும். அது நீங்கள் மறக்காமல் கலந்து கொள்ளுமாறு கவனித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுங்கள். இந்த வழியில் நான் காணிக்கைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். காணிக்கையின் வழியாக இருக்கிறது. நான் இந்த வழி வேதாமத்தின் ஒரு பகுதி உங்களோட வாசிக்க விரும்பும். உங்களுக்கு தெரிந்த பகுதி அங்கே 1 சாமுவேல் அங்கே 17ஆம் அதிகாரத்திலே 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு தெரியும். 1 சாமுவேல் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் அங்கே எலியாவை குறித்து சொல்லுவது. அங்கே சாரிபாத் விதவை வீட்டிலே தேவன் சொல்றார், நீர் அங்கே போன்னு சொல்லி அங்கே அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அங்கே போகிற போது உங்களுக்கு தெரியும், அங்கே அவரிடத்தில் ஒரு கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் அவரிடத்தில் இருந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே எலியா அங்கே இந்த 16ஆம் வசனம் சொல்கிறது. நீங்கள் வாசிச்ச 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய ஆடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கு உன் குமாரனுக்கும் பண்ணலாம். 16ஆம் வசனம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆமேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தேவன் சொன்ன வண்ணமாக அவளை ஆசீர்வதித்தார் என்று காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே நான் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம்தான், அங்கே நாங்கள் கொடுக்கிறதுனாலையோ கொடுக்காதனாலேயோ தேவனுடைய ராஜ்யத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த போகிறது இல்லை, ரைட்? நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்கிறதுனால இங்கே தேவனுடைய ராஜ்யத்திலே அங்கே என்ன நம்பர் 1 பேங்க் வர போகிறதும் இல்லை. நாங்கள் கொடுக்காதனால அது பிளாக் லிஸ்ட்டில் போக போகிறதும் இல்லை. விளங்குதான் நான் சொல்கிறது? நாங்கள் கொடுக்கிறதுனால தேவனுடைய அக்கௌண்ட்டில் எந்தவித சேஞ்சும் வர போகிறது இல்லை. ஸோ அதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும்.
யாருடைய அக்கௌண்ட்ல சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னா, நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுடைய அக்கௌண்ட்ல தான் சேஞ்ச் ஆகுது. விளங்குதான் நான் சொல்றது? ரைட்? அதை நீங்கள் கொடுக்கிற போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, உங்களுடைய அக்கௌண்ட்ல அது மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் மாற்றத்தை உண்டு பண்றது இல்லை. ரைட்? அது ஒரு ஸ்டெடியான, அது ஸ்டெபிலிட்டி அப்படியே இருக்கும். அதில் எந்த வித மாற்றம் உண்டாகாது. ரைட்? நீங்க என்னதான் நீங்க கொடுத்தான கொடுக்காட்டி என்ன, தேவனுடைய ராஜ்யத்தில் மாற்றம் உண்டாகாது. நீங்கள் கொடுக்கிற போது உங்களுடைய அக்கௌண்ட்ல தான் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய இருக்கிறது. நான் இந்த காலம் உங்களை நான் பார்த்து சொல்றது, என்னால் கொடுக்கிற போது என்ன நடக்கிறது, எங்களுக்கு இருக்கிற அக்கௌண்ட்ல அது அதிகரிக்கிறது. நான் கொடுக்கலைன்ற போது அது 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 மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. ஆகவே நாங்கள் இந்த காலவில் என்னத்தை செய்கிறோம், நாங்கள் கொடுக்கிற போது அங்கே தேவனுடைய ராஜ்யத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிறது இல்லை. அது எங்களுடைய இந்த இவளுடைய வாழ்க்கை அதுதான் நடந்தது. அவங்க தன்னுடைய பங்கை இல்லாவிட்டாங்க. எலியாவுக்கு அங்கே முதலாவது அங்கே கொடுத்த போது அவளுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டுட்டார். அப்போ உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், இந்த நாட்களில் எங்கள் அசௌகரியமான சூழல் காலங்கள், ஆனால் இந்த நாட்களில் நாங்கள் கொண்டு போகக்கூடிய காரியம் தான், கர்த்தரிடத்திலே கர்த்தருடைய பங்கை கொடுக்கிற போது தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் ஒரு மடப்போம் நாங்கள் கேட்டுக்கொள்ள எங்கள் பாடுகிற போது நான் காணிக்கைகளை நான் கடந்து செல்வோம். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்ததி மேல் உன் ஆவியையும், சந்தானத்தின் மேல் ஆசியையும். சந்ததி மேல் உன் ஆவியையும், சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே, ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே. யேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யேசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யேசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யேசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே, இந்த காலை பொழுதிலே உங்கள் எல்லாரையும் ஆராதனையிலே, ஆலயத்திலே காண்பது மிக்க மகிழ்ச்சி. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, உங்களை காண்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்று சொல்லி. மகிழ்ச்சியா இல்லாட்டியும் பரவாயில்ல, சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரைட், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க, சிரிக்கிறத காண்பதிலே உண்மையாய் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தருடைய சமூகத்தில் அப்படித்தான் இருக்க வேண்டும் இல்லையா? உங்களுடைய பாரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஆண்டவர் சமூகத்திலே நாங்கள் களி கூற வேண்டும். அதிலே தேவன் பிரியப்படுகிறார். ரைட், ஒரு விஷயம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்து ஜெபிப்போம். தேவன் இந்த காலையில் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி. இதோ வார்த்தையை ஆண்டவரே உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ உமது பிள்ளைகள் மத்தியிலே இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கிற வேளையிலே
என் ஆண்டவர் நீர் பேசும்படியாய், நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த தடையும் வராத வண்ணமாய் அப்பா எங்கள் சிந்தனைகள் இவை எல்லாவற்றையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் ஆளுகை செய்ய வேண்டும், நீர் எங்கள் உள்ளத்திலே பேச வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியும் அதிக நேரம் போய்கொண்டிருக்கிறபடினாலே நான் சீக்கிரமாய் பாயிண்ட்டுக்கு வருகிறேன். இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம் விசுவாசத்தின் வருஷம் என்று சொல்லி, இல்லையா? இந்த வருஷம் பிரகடனப்படுத்தப்பட்டது எப்படி? எங்களுக்கு தெரியும், எல்லா வருஷமும் கிறிஸ்தவர்களாகி எங்களுக்கு விசுவாசம் தேவை. ஆனால் இந்த வருஷம் எங்களுக்கு அந்த விசுவாசம் இன்னும் ஒரு படி மேலே போக வேண்டி இருக்கிறது. ஏன்? எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை அப்படிப்பட்டதாய் இருக்கிறது. இன்னைக்கு நமஸ்கார வேளையிலும் கூட பாஸ்டர் அறிவித்தலை கொடுக்கிற நேரமும் கூட, ஆண்டவரே இதுதான் வார்த்தையா, இதுதான் இன்றைக்கு பேச வேணுமா என்று சொல்லிக்கொண்டு யோசித்து கொண்டிருந்த நேரத்திலே அந்த 2 செக்மெண்ட்டிலும், அதாவது நமஸ்கார வேளையிலும் கூட ஆண்டவர், அதாவது ஜோயல் சொன்ன சிறிய வார்த்தைகள் சில காரியங்கள் மூலமாய் அதை கன்ஃபார்ம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, பாஸ்டரும் சொன்னார். என்னது பாஸ்டர் சொன்னார்? என்னது? என்னையும் கொண்டா ஆண்டவரே பெரிய காரியம் செய்ய போறீங்க என்று சொன்னார் பாஸ்டர். ரைட். ஆண்டவர் இன்றைக்கு அதைத்தான் உங்களோடு பேச ஆயத்தமாக இருக்கிறார். உண்மையாக அந்த வசனத்தை நான் ஜெபித்து ஆண்டவரே எதை பேசுவது என்று சொல்லி கொண்டிருந்த நேரம் அது ஒரு காரியம், ஜோயல் சொன்ன காரியம்தான். அந்த பல்லவி பாடப்பட்டது என்னது? நான் உம்மை நேசிக்கிறேன். எப்படி? எந்த உண்மையிலே சொல்ல போனால் அந்த எந்த உயிரை பார்க்கிலும் என்று சொல்லுகிற நேரத்தில் நான் அநேக தரம் அமைதியாய் போவது வழக்கம். பாடல் நல்லம், பல்லவி நல்லம், ஆனால் எவ்வளவு தூரம் என் உயிரை பார்க்கிலும் ஆண்டவரை உண்மை நான் நேசிக்கிறேன் என்பதை குறித்து நான் உண்மையா என்னை கேள்வி கேட்பது உண்டு. ரைட்? ஏனென்றால் நான் அப்படி செய்பவனானா இருந்தால் மாத்திரம்தான் என்னை கொண்டு ஆண்டவர் இந்த தேசத்திலும் உலகத்திலும் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் உயிரை பார்க்கிலும் உம்மை நேசிக்கிறேன் என்று உண்மையிலேயே எங்களுக்கு சொல்ல முடியுமானால் பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்கிற சிறந்த பரிசு. ஆனால் எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை அப்படி எங்களை கொண்டு வருவதில்லை. உண்மையை சொல்கிறேன். அநேக தரம் அந்த பல்லவி, அழகான பல்லவி, அழகான வார்த்தைகள், அழகாய் ஆண்டவரை நமஸ்கரிக்க முடியும். ஆனால் அந்த நொடி பொழுது அநேக தரம் நான் அமைதியாகி தியானித்ததுண்டு, ஆண்டவரே நான் உண்மை என்னை விட நேசிக்கிறேனா என்ற கேள்வி. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் விசுவாசத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ரைட்? இந்த காலங்களிலே அப்படியாய் விசுவாச வீரர்கள் அநேகர் வேதாங்கமத்திலே இருக்கிறார்கள். நாங்கள் பார்த்திருக்கிறோம். அநேக உதாரணங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம், வாசித்திருக்கலாம், யூடியூபிலும் பார்த்திருக்கலாம், அநேக பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம். ரைட்? எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 11ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கப் போவதில்லை, திருப்பிக் கொள்ளவும் வேண்டாம். அதிலே இருக்கிறது ஒரு பட்டியல். ரைட்? யார் யார்? சிஸ்டர் பிரியதர்ஷினி பாய்ந்துட்டாங்க. என்ன பாஸ்டர் நீங்க பைபிள் வர்ஸ் இது கொடுக்கலையே எனக்கு, இது என்ன எவிடன்ஸ்? ரைட், அது அல்ல. ஆனால் அதிலே பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட விசுவாச வீரர்கள் அவர்களுடைய பட்டியல் அங்கே இருக்கிறது. ரைட்? பார்க்க போனால் பாருங்கள், மோசே, ராகாப், கிதியோன், பாராக், சிமியோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்று சொல்லி அந்த பட்டியல் நீண்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறது அந்த அதிகாரத்திலே. ரைட்? அநேக விசுவாச வீரர்கள். ரைட்? அப்படியாய் அந்த பட்டியல் இருக்கிறது. ஆனால் இவர்கள் எல்லாரும் இருக்கிற அதே நேரம் உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண மனுஷன். அந்த சாதாரண மனுஷன், இப்போ நாங்கள் சொன்னது போல நானுமே நேசிக்கிறேன், என் உயிரை பார்க்கிலும் அந்த நிலைமைக்கு வந்து ஆண்டவருக்கென்று ஒரு காரியத்தை செய்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த காரியங்களை பார்த்து அந்த கதாபாத்திரம் இல்லாவிட்டால் அந்த கேரக்டரில் இருந்து ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நான் உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். உண்மையா நான் இந்த காரியத்தை தியானித்து ஆராய்ந்து தேடி வாசித்த பொழுது நான் தைரியப்பட்ட அநேக சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? எரேமியாவின் புத்தகத்திலே 38ஆம் 39ஆம் அதிகாரங்களே எபெத் மெலெக் என்று ஒருவர் இருக்கிறார். ரைட்? அதுதான் அன்சீன் ஹீரோஸ் என்று சொல்வார்கள் இவர்களை. ரைட்? இப்படிப்பட்ட ஒருவர் இருக்கிறார். அவரை குறித்து தான் பார்க்க போகிறோம் இந்த காலை பொழுதிலே. இந்த எபெத் மெலெக் யார்? இவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய பின்னணி என்ன? அவன் தேவனுக்கு என்று எண்ணத்தை செய்தான். தேவன் அவனை எப்படி ஆசீர்வதித்தார்? ரைட்? இந்த காரியங்களை நாங்கள் தியானிக்கிற பொழுது நான் அதன் பின்னணியை சொல்ல விரும்புகிறேன். இந்த எபெத் மெலெக் என்று சொல்லுகிற மனுஷன் எத்தியோப்பியனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ரைட்? அவன் எத்தியோப்பியானா இருக்கிற பொழுது சிதேக்கியா ராஜா அரசாண்ட நாட்களிலே அவன் அந்த அரண்மனையிலே வேலைக்காரனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ யாரா இருந்தான்? பெரிய அதிகாரி அல்ல,
ரைட் பெரிய மந்திரி அல்ல, அங்கே வேலை செய்கிற சாதாரண ஒரு வேலைக்காரனாய் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த எபெத் மெலெக் என்றதான பெயர் 6 தரம் எழுதப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு புத்தகத்தில், வேறு புத்தகத்தில் எங்கேயும் எழுதப்படவில்லை, அதுவும் எரேமியாவின் புத்தகத்திலே. ரைட், இதன் பின்னணியை நான் சொல்லிவிட்டு நான் வருகிறேன் உங்களுக்கு. அது மாத்திரமல்ல, அவனுடைய பெயர் பரம்பரை பெயராய் இருக்கிறது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே சத்தியத்துக்காய் வாழ்ந்த ஒரு கூட்டம் இருந்தது பிரியமானவர்களே. ரைட், அந்த காலம் மிக கொடூரமான காலமாக இருந்தது. தேவ ஜனங்கள், அதாவது பாகால் தெய்வங்களை வழங்கி கொண்டு போய் கொண்டிருந்த நாட்களிலே ஒரு சிறு கூட்டம் இருந்தது, ஆண்டவருக்கென்று, ஆண்டவரின் சத்தியத்துக்கென்று வாழ வேண்டும் என்ற ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்திலே இவன் சேர்ந்தவனாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அதன் பின்னணி இந்த எபெத் மெலெக் என்கிறதான மனுஷன். ரைட், இந்த காலங்களிலே இவனுடைய உள்ளத்திலே என்ன இருந்தது? சரியான கோபம் இருந்தது. ஏன் இப்படி ஜனங்கள் தேவனை விட்டு தூர போகிறார்களே, ஏன் என்று சொல்லி அந்த நேரத்திலே ஆண்டவருடைய கோபாக்கினை அந்த நகரத்தின் மேல் வருகிறது பிரியமானவர்களே. ரைட், அப்போ யார் இருக்கிறது? தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட எரேமியா என்கிறதான தீர்க்கதரிசி இருந்த காலங்களிலே நடந்த ஒரு கதையை தான் உங்கள் முன்னாலே வைக்க விரும்புகிறேன். ரைட், ஆகவே நாங்கள் தியானிக்க போகிறோம். இவன் எப்படிப்பட்டவன், இவன் உள்ளம் எப்படிப்பட்டது, இவன் என்ன காரியத்தை ஆண்டவருக்கு என்று செய்தான் என்று அதில் 4 காரியங்களை உங்களோடு வைத்து விட்டு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ரைட், ஆகவே பார்க்க வேண்டும் நாங்கள் தினமும் இதில் இந்த இருக்கிற பின்னணியில் இருக்கிறது. தேவனுடைய கோபாக்கினை வரும் பொழுது தேவன் சொல்லுகிறார் என்னது? இந்த பட்டணத்தை முழுவதுமாய் நான் அழித்து விட போகிறேன் என்று சொல்லியதான தீர்க்க தரிசனம் வருகிறது. அப்போ எரேமியா இந்த காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லுகிற பொழுது அது ராஜாவினுடைய காதிலே எட்டுகிறது. ரைட்டா, ராஜாவின் காதுகளில் எட்டுகிற பொழுது அங்கு இருந்ததான எல்லா தலைவர்களும் நீங்கள் இந்த 38ஆம் 39ஆம் அதிகாரங்களை வீட்டிலே வாசியுங்கள். இந்த நான் சொல்லுகிற கதை தான் அங்கே இருக்கிறது. ரைட், அந்த 38ஆம் அதிகாரத்திலே இவனை அங்கே இருந்த அந்த மூப்பர்கள், அங்கே இருந்த தலைவர்கள் சொல்லுகிறார்கள், இவனை கொண்டு விட வேண்டும், இல்லாவற்றால் எங்களுடைய நகரத்திலே இருக்கிறவர்கள் எல்லாம் மனம் சோர்ந்து போய் கடைசியிலே நாங்கள் கல்தேயருடைய கையிலே அகப்பட வேண்டியவர்களாய் மாறிவிடுவோம் என்று சொல்லி அவர்கள் அதரியப்பட்டு விடுவார்கள், இவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடத்துக்கு போகிறார்கள். இதுதான் பின்னணி. ரைட், அப்போ இப்படி சொல்லி அவனை என்ன செய்கிறார்கள்? எரேமியாவை ஒரு பாலடைந்த கிணறு போன்றதானது, இப்போ இல்லாட்டி ட்ரைனேஜ் பிட்டை போல என்று சொல்லி ஆங்கிலத்தில் இருக்கிறது. அங்கே கீழே சகதி, ஒரு குழி, அதிலே கீழே போடுகிறார்கள். அவன் அமிழ்ந்து அங்கே அப்படியாய் அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி நடக்கிறது. ஆனால் இந்த எபெத் மெலெக் என்ன செய்கிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். எரேமியாவின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரையிலும் நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது எபெத் மெலெக் ராஜாவின் அரண்மனையில் இருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செயலாய் இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்பம் இல்லை என்றான். அப்பொழுது ராஜா எபெத் மெலெக்கு என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகுகிறதற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். அப்பொழுது எபெத் மெலெக் அந்த மனுஷரை தன்னோட கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிச சாலையின் கீழிருந்து அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தக துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறினால் எரேமியா அண்டைக்கு துறவிலே இறக்கிவிட்டு, எபெத் மெலெக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உன் அக்குள்களில் கயிறுக்குள் அடக்கி வைத்து போட்டுக்கொள் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். அப்பொழுது எரேமியாவை கயிறினால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவற்சாலையின் முற்றத்திலே இருந்தான். ஆமென், ஆமென். இந்த கதையை தான் நாங்கள் பார்க்கிறோம். ரைட்டா, இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது முதலாவது காரியம், இந்த எபெத் மெலெக் என்கிறதான மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்த முதல் சுபாவம், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தான். என்னது வார்த்தை? எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த நகரம் அழிக்க போகிறது, இந்த நகரம் அதாவது எதிரிகளின் சத்துருவின் கையிலே கொடுக்கப்பட போகிறது என்று சொல்லி அங்கே எரேமியா சொல்லுகிற வார்த்தையை இவன் நம்புகிறான். ஆனால் அந்த நம்பின மனுஷன் வெறுமனே சும்மா இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அதாவது நாங்கள் சொல்லுவார்கள் என்னது, கிரியை இல்லாத விசுவாசம் மரித்த விசுவாசம் என்று சொல்லி.
அன்றைக்கு அவனுக்கு விசுவாசம் இருந்தது. இது தேவ மனுஷன் சொல்லுகிறான், ஆகவே இது நடக்க போகிறது, அதற்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஆனால் பாருங்கள், அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? அங்கே அரண்மனையிலே வேலைக்காரனாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, பாஸ்டர் அதைத்தான் சொன்னார் இன்றைக்கு. நீங்களும் நானும், ஐயோ நான் என்னத்தை செய்ய போகிறேன் இந்த தேசத்திலே மாற்றத்தை கொண்டு வர, என்னால் எப்படி முடியும், நான் என்னத்தை சாதிக்க போகிறேன் என்று சொல்லியதான எண்ணங்கள் இந்த காலை பொழுதிலே உங்களுக்கு இருக்குமானால், இதோ ஒரு மனுஷன் வேதாகமத்திலே இருக்கிறான், உங்களைப் போல என்னை போல சாதாரண மனுஷன். அந்த இடத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்ன? இந்த மனுஷன் சொன்னிய கதை, அதாவது தேவ வார்த்தையை கொடுத்த இந்த தாசன் சொன்ன கதை உண்மை என்று விசுவாசித்து நான் ஏதாவது செயலை செய்ய வேண்டும் என்று சொல்லி மனதிலே திட சங்கட்கம் கொள்கிறான் இல்லையா? அவனுக்கு ஒரு கரேஜ், ஒரு உற்சாகம், இல்லாவிட்டால் எப்படியாவது ஒரு முயற்சி அவனுக்குள்ளே வருகிறது. நான் இந்த மனுஷனுக்காய் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த உங்களை பார்த்து இந்த காலை பொழுதிலே முதலாவது உங்களை சொல்ல விரும்புகிற காரியம், தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், என் மகளே, என் மகனே, எனக்காக இந்த வருஷம் நீ எதை செய்ய போகிறாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தியானியுங்கள். ஆண்டவரை பார்த்து உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். எனக்காக நீ எதை செய்ய போகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டால் உங்கள் பதில் என்னவாய் இருக்கும்? இந்த கதை நீங்கள் எனக்கு சொல்ல தேவையில்லை, பாஸ்டருக்கு சொல்ல தேவையில்லை. ஆண்டவர் சமூகத்திலே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எஸ் லார்ட். ஆமென். எஸ், உங்களோடும் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார், உங்கள் எல்லாரோடும் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகவே எபெத்மெலேக் என்ன செய்கிறான்? இந்த இடத்திலே வெறுமனே அவன் இருந்து பார்த்து என்ன நடக்கும் என்று பார்ப்போம் என்றிராமல் அவன் போய் ராஜாவினிடத்திலே பேசுகிறான் பிரியமானவர்களே. ஆகவே தேவன் எதிர்பார்க்கிறார், நீங்கள் ஆண்டவருக்கு என்று ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி. இந்த வருஷம் நாங்கள் தேவ ராஜ்யத்துக்கு என்று வேலை செய்ய போகிற வருஷமாக இருக்க போகிறது. ஆகவே தான் விசுவாசம் இந்த வருஷத்தின் தலைப்பாக இருந்தாலும் அந்த விசுவாசம் கிரியை அற்ற விசுவாசமாய் இருந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. அதிலே நாங்கள் கவனமாய் இருப்போம். நீங்களும் நானும், உங்களை பார்த்து சொல்லுகிற நானும் கூட அதிலே கவனமாய் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், இந்த எபெத்மெலேக் என்று சொல்லுகிறதான பெயரின் அர்த்தம் அவன் ஒரு சேவகன், இல்லாவிட்டால் அவன் ஊழியக்காரன். ஆகவே அது பரம்பரை பெயராய் அவனுக்கு இருந்ததென்று நான் ஆராய்ச்சி செய்ததிலே கண்ட காரியம். ரைட்? அப்படியானால் அவனுக்கு எப்படிப்பட்ட உள்ளம் இருந்தது என்று சொன்னார்? ஊழியம் செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும், மனுஷர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றதான எண்ணம் இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற சூழ்நிலையிலே எப்படி இன்னும் ஒருவருக்கு நான் உதவி செய்வது என்று சொல்லி நாங்கள் நினைக்கலாம். ஆனால் அன்றைக்கு அவனுக்கும் அதே சூழ்நிலை தான் இருந்தது. ரைட்? நகரம் அங்கே ஒப்பு கொடுக்கப்பட போகிறது, கல்தேயர்கள் வந்து பிடிக்க போகிறார்கள், எல்லாருக்கும் அதே சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அவன் தீர்மானித்தான், ஒருவனுக்கு ஒரு காரியத்தை, ஒருவருக்கு ஒரு உதவியை, அதாவது தேவனுக்கு என்ற ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதாவது சேவை செய்ய வேண்டும் என்றதான எண்ணம் அவனுக்கு இருந்தது. இப்ப பாருங்கள், அந்த எண்ணம் இருந்து அவனோடு வாழ்ந்த அந்த ராஜாவோடு இருந்த அந்த ராஜா பார்க்கிறோம் நாங்கள், சிதேக்கியா ராஜாவோடு இருந்த அந்த மனுஷன் போய் சொல்லுகிறான், என்னது? இவருக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும், இவர் இந்த எரேமியா மரித்து விடுவாரே என்று சொல்லுவதை ராஜா செவி கொடுக்கிறார் என்று கேட்கிறோம் இல்லையா? செவி கொடுக்கிறது மாத்திரமில்லை, நீ 30 பேரை கூட்டிக் கொண்டு போ என்றும் சொல்லுகிறார் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர், இப்போ ஜோயல் சொன்ன போத காலையில், நாங்கள் அநேக பாடுகள் போராட்டங்களோடு இருக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், பதில் வரவில்லை என்று நினைத்தால், இன்றைக்கு ஆண்டவர் எப்படி என்றால், இந்த சிதேக்கியா ராஜாவை ஆண்டவருக்கும் ரைட், இந்த எபெத்மெலேக்கை நாங்களுமாய் ஒத்து பார்ப்போம். என்ன காரியம்? அங்கே ராஜா செவி கொடுத்ததன் காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு சேவக ஊழிய எண்ணம் இருந்தது. நான் ஏதாவது, அதாவது அவன் வேலை செய்கிற பொழுதும் நான் ஏதாவது செய்ய வேண்டும். அந்த அரண்மனையிலே இதை யாராவது வேலை சொல்ல தேவையில்லை, அவனுக்கு போய் தேடி பார்த்து வேலை செய்தவனா இருந்தபடினால்தான் அந்த ராஜாவினிடத்திலே அவனுக்கு என்ன கிடைத்தது? தயவு கிடைத்தது. அந்த ராஜா இவனுடைய சொல்லை கேட்க முடியுமான மனப்பான்மையில இருந்ததன் காரணம் இவன் அப்படிப்பட்ட ஒரு சேவகனாய் இருந்தான் பிரியமானவர்களே. ரைட்? இன்றைக்கு ஆகவே தான் ஆண்டவர் எங்களை பார்த்து எதிர்பார்க்கிறார். நான் முதல்ல கேட்டது போல, நாங்கள் எப்படிப்பட்ட சேவை செய்கிற உள்ளத்தோடு இருக்கிறோம். நீங்களும் நானும் பெரிதான காரியங்களை செய்ய தேவன் எதிர்பார்க்கவில்லை பிரியமானவர்களே.
ஆண்டவர் பெரிய பெரிய குருசாடை செய்ய வேண்டும், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அப்படியாய் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், இதெல்லாம் இல்லை கதை. அதுக்கெல்லாம் ஆண்டவர் ஜனங்களை ஆயத்தப்படுத்துவார். சில வேளை உங்களையும் அந்த இடத்துக்கு கொண்டு வருவார், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதுக்காக ஆயத்தப்பட வேண்டும் நாங்கள். ஆனால் ஒரு மனம் உடைந்து போயிருக்கிற, எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிருக்கிற, பஸ்ஸில் பயணம் போகிற நேரம் உங்கள் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கலாம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மனுஷன், த்ரீவீலில் ஹயர் போடுற நேரம் ஹயரை ஓட்டிக்கொண்டிருக்கிற த்ரீவீல் மனுஷனுக்கு அவன் வாழ்க்கை வெறுத்த நிலையில இருக்கலாம். அந்த இடத்திலே அந்த மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறலாம். ஹல்லேலூயா. ஒரு கடைக்கு போகலாம், ரைட்? நீங்கள் ஒரு உங்களை சுற்றிலும் அநேக கடைகள், நீங்கள் அடிக்கடி போய் கதைத்து சாமான் வாங்குகிற இடங்கள் இருக்கலாம். அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர்களாய் இருக்கலாம். இன்றைக்கு அந்த சேவக ஊழியத்தை, அந்த மனப்பான்மையை, அந்த எண்ணத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிற வேளையிலே நீங்கள் போய் சொல்வீர்களானால், ஆண்டவரே என் தேவை இது, என் வாஞ்சை இது, என் விருப்பம் இது என்று சொல்லி, அன்றைக்கு சிதேக்கியா ராஜா அந்த சேவகனின் வார்த்தையை கேட்டு பதில் கொடுத்ததைப் போல ஆண்டவர் உங்களை வார்த்தைக்கும் உங்கள் ஜெபத்துக்கும் நிச்சயம் பதில் தர வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரைட்? ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னும் ஒருத்தர் எங்களுக்கு சொல்ல முடியாது, நீ இப்படி இருக்கிறாய், ஆகவே தான் உனக்கு இப்படி நடக்கிறது என்று சொல்லி எல்லாம் நாங்கள் நினைக்க முடியாது. ரைட்? இந்த சேவக எண்ணம் என்று பார்க்கிற நேரம் இயேசு கிறிஸ்துவானவர் தான் எங்களுக்கு மிக பிரதானமான ஒரு உதாரணத்தை காண்பித்தார். அவர் என்ன செய்தார்? சீசர்களுடைய பாதங்களை கழுவினார், இல்லையா? அப்போ அவர் உள்ளத்தில் என்ன இருந்தது? அந்த சேவை செய்ய வேண்டும் என்ற உள்ளம் இருந்தது. ஆகவேதான் அவர் ஜெபிக்கிற பொழுது எல்லாம் பிதாவானவர் அவரிடத்திலே எல்லா காரியத்துக்கும் எல்லா வேளையிலும் அவரோடு கூட இருந்தார், அவளை வழி நடத்தினார். எல்லா காரியத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். அது லூக்கா 22 அதிகாரம் 26 25 வசனங்களிலே இருக்கிறது. ஆகவே அதை நீங்கள் கவனமாய் தியானிக்க வேண்டும். இந்த நாட்களிலே ஒரு சிறிய கதை. ஒரு கப்பல், ஒரு ஹஸ்பண்டும் வைஃபும் இருந்தார்கள். அங்கே ஒரு காலேஜ் இருந்தது, ஒரு கல்லூரி இருந்தது. அந்த கல்லூரிக்கு மிக பெரிதான ஒரு பணத்தேவை இருந்தது, ரைட்? அப்போ அந்த பணத்தேவை இருக்கிற பொழுது இந்த தம்பதி போகிறார்கள் அங்கே. என்ன செய்ய, இந்த கதை சில வேளை நீங்கள் கேட்டிருக்கலாம். அப்போ அந்த தம்பதியினர் போகிறார்கள் அங்கே அந்த அதிபரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ இந்த தம்பதிகள் போகிற பொழுது வெளியில் நின்று ஒருத்தர் தோட்டக்காரரை போல அவர் வெளியில் இருந்த ஒரு சுவருக்கு பெயிண்ட் அடித்து கொண்டிருந்தார். அப்போ இவர்கள் போய் கேட்டார்கள், அதிபரை சந்திக்க முடியுமா, நாங்கள் இந்த அதிபரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ அவர் கொஞ்ச நேரம் பார்த்து விட்டு கையை காட்டி சொன்னாராம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு அதிபர் அங்கே இருப்பார், அவரை சந்திக்கலாம் என்று சொன்னாராம். சொல்லிவிட்டு அப்போ இந்த தம்பதியினரும் இவர்கள் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தபடினால் அவர்கள் வெளியிலே போய் மீண்டும் ஒரு மணித்தியாலத்திலே வந்து அவர் அந்த கை காட்டின அந்த பக்கம் இருக்கிற அந்த அறைக்கு போனார்களாம். போய் பார்க்கிற பொழுது அந்த தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாரே அவரே தான் அங்கே உட்கார்ந்திருந்தாராம். யாராய்? அதிபராய். உடனே அவர்கள் நினைத்தாராம், இந்த கல்லூரிக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். ஏன்? அவர்கள் காண்கிறார்கள், நான் இந்த கல்லூரிக்காய் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் இந்த ஊழியத்துக்காய் நான் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும், ரைட்? நீங்கள் அதாவது எங்களுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்று ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும், ரைட்? அதை செய்ய உங்கள் உள்ளத்திலே வாஞ்சை வந்தால் மாத்திரம் போதும். கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை ஒப்படைப்பார், கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார், கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிச்சயமாய் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு அந்த சேவை செய்யும் உள்ளம் இருக்குமானால், இன்றைக்கு இல்லை பாஸ்டர் எனக்கு இது தேவை என்று சொன்னால், ஆண்டவரை பார்த்து நாங்கள் கேட்போம், எங்கள் உள்ளத்தை, எங்கள் சிந்தனையை, எங்கள் எண்ணங்களை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி, ரைட்? இதுதான் அடுத்த காரியம் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. மூன்றாவது காரியம் இந்த எபெத்மெலெக்கு இருந்தது அவனுக்கு இருந்தது அன்பும் அவருக்கு இருந்த ஞானத்தையும் தேவன் அங்கே காண்கிறார். இந்த அன்பையும் ஞானத்தையும் எங்கே பார்க்கலாம் என்று சொன்னால் 38 அதிகாரத்திலே 11 வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது எபெத்மெலெக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிஷ சாலையின் கீழிருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிற்றினால் எரேமியாவின் அண்டைக்கு துறவிலே இறக்கிவிட்டு என்று இருக்கிறது. இப்ப பாருங்கள், ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது எப்படி என்று சொன்னால், டியூட்டி மேக்ஸ் us to do things well. டியூட்டி, எங்களுக்கு டியூட்டி கொடுத்தால் எப்படி செய்வோம்? அந்த டியூட்டி எல்லாம் நன்றாக செய்வோமா? ஆனால் லவ் மேக்ஸ் தட் டு டூ திங்ஸ் பியூட்டிஃபுல் என்று இருக்கிறது.
அதை நாங்கள் அன்பிலே செய்வோமானால், அன்பு நிறைந்த உள்ளத்தோடு செய்வோமானால் அதை நன்றாக மாத்திரமல்ல அலங்காரமாக செய்ய முடியுமாம். அன்றைக்கு எபெத்மெலெக் செய்ததும் அலங்காரமான ஒரு காரியம். ஏன்? அவனுக்கு தெரியும், அவனை போட்டது ஒரு பிட், அதாவது ஒரு ட்ரைனேஜ் குழி என்று வைப்போமே, அப்படியான ஒரு இடம், ரைட்? அங்கே போட்ட நேரம் அவனுக்கு தெரியும் இவருடைய கை கால் எல்லாம் காயமாக இருந்திருக்கும். அப்போ அந்த உடனே என்ன செய்கிறான்? போய் அங்கே அந்த என்ன சொல்றது ஸ்டோர் ரூம்ல அங்கே போய் பழைய துணிகளையும் அவைகளையும் எடுத்துக்கொண்டு போகிறான். ஏன்? நீங்கள் இதெல்லாம் கையிலே காலிலே சுத்தி கொள்ளுங்கள், அப்போ நாங்கள் மேலே எடுக்கிற பொழுது உங்கள் காயம் இருந்தால் இன்னும் காயப்படாது. என்ன இந்த இடத்துல பார்க்கிறோம்? அவனுக்கு இருந்த ஞானம், அவனுக்கு அந்த மனுஷனின் மேல் இருந்த அன்பு. ஒரு வேலை மட்டும் அல்ல பிரியமானவர்களே முக்கியம், ஆண்டவர் இவற்றைத்தான், அதாவது டீட்டெயில், ஆண்டவர் இந்த காரியத்தை உங்களிடத்திலும் எங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். வாலிபர்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஆண்டவருக்கென்று இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய தொடங்குவீர்களானால், ரைட், உங்கள் உள்ளத்திலே ஒரு எண்ணம் தோன்றுமானாலும் போதும், உங்களை கொண்டு ஆண்டவர் அடுத்த சந்ததிக்கு பெரிய சவால் விடுக்க போகிற மனுஷிகளாய் ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த எண்ணம் மாத்திரம்தான் பிரியமானவர்களே இருக்க வேண்டும். கடைசியாய் தேவன் கொடுத்த பெரிதான ஆசீர்வாதம் இந்த மனுஷனுக்கு. இந்த எபெத்மெலெக் என்கிறதான, அதாவது பெரிய ஹீரோ அல்ல, இல்லை, நாங்கள் பார்க்கிறோம் விசுவாசத்தின் தந்தை என்று சொன்னால் பெரிய பட்டியல் போடுவோம். ஆனால் இந்த மனுஷன் அந்த எரேமியா தீர்க்கதரிசியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்த செயலுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ரிவார்டை வாசிப்போம். 39ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடக்கம் 18ஆம் வசனம் வரையிலும். இதுவும் அல்லாமல் எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம், நீ போய் எத்தியோப்பியன் ஆகிய எபெத்மெலெக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மைக்காக அல்ல தீமைக்காகவே வரப்பண்ணுவேன். இந்த நகரத்தின் மேல் நன்மைக்காக அல்ல தீமைக்காகவே வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று. அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆதலால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்நாளிலே, முதலாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? முதலாவது உன்னை தப்புவிப்பேன். இங்கே 5 காரியங்களை பார்க்க போகிறோம். ரைட், உன்னை தப்புவிப்பேன், எடுத்து எழுதி கொள்ளுங்கள். தப்புவிப்பேன். அடுத்த காரியம், நீ பயப்படுகிற மனுஷனின் கையிலே ஒப்புக்கொடுக்கப்படுவது இல்லை. நீ பயப்படுகிற மனுஷனின் கையிலே ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை. அப்படியானால் இரண்டாவது பொருத்தனை வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படுகிற மனுஷனின் கையிலே உன்னை நான் ஒப்புக்கொடுப்பதில்லை. யாரை பார்த்து சொல்லுகிறார்? எபெத்மெலெக்கை பார்த்து சொல்லுகிறார். ரைட், தொடர்ந்து வாசிப்போம். உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன். உனக்கு என்ன பிரச்சனை, என்ன தொல்லை, என்ன போராட்டம், என்ன கஷ்டம், என்ன கவலை வந்தாலும் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். மூன்றாவது காரியம், ரைட், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. கல்தேயர்கள் வரப்போகிறார்கள், இந்த நகரத்தை அழிக்கப் போகிறார்கள், அவர்கள் இந்த நகரத்தை ஆளப் போகிறார்கள். ஆனால் அவர்களுடைய பட்டயத்துக்கு நீ அழிந்து போக போவதில்லை. நான்காவது, நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கடைசியா சொல்லுகிறார், நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணனை உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாய் இருக்கும் என்று. உன் பிராணன், அதாவது யாரும் அதை அழித்து விட முடியாது. 5 வாக்குத்தத்தத்தை இந்த வார்த்தைகளிலே ஆண்டவர் எபெத்மெலெக்குக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த 5 வாக்குத்தத்தத்தையும் உங்களுக்கு ஆண்டவர் இந்த காலை பொழுதிலே கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதில் எனக்கு அன்பான சகோதரி உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த எபெத்மெலெக்கின் வாழ்க்கையிலே இருந்தது ஆண்டவருக்கு என்று ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். ரைட், அவனுக்கு அந்த தைரியம் இருந்தது. இந்த நாட்களிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்ட தைரியம் உள்ளவர்கள் வெளியிலே வந்து ஆண்டவருக்கு என்று காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ரைட், அவனுக்கு அந்த ஊழிய தேவனுக்கு என்று வேலை செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு என்று ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று இருந்தது ஒரு எண்ணம். ரைட், அது மாத்திரமல்ல, அவனுக்கு அந்த ஞானமும் அன்பும் இருந்தது. அந்த அன்புள்ளவர்களாய், ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்திலே கேட்க கடவன்
என்று சொன்ன ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்டு செயல்பட வேண்டிய காலத்திலே இன்றைக்கு நீங்களும் நானும் நிற்கிறோம். அப்படியாய் நாங்கள் செயல்படுகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னை நான் தப்புவிப்பேன். இன்றைக்கு கொரோனா அல்ல, எது அல்ல, ஒமிக்ரான் வெர்ஷன், எந்த வெர்ஷன் வந்தாலும் ரைட், என்ன பொருளாதார இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், பான் ஒரு ராத்தல் 1000 ரூபாய்க்கு போனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னை தப்புவிப்பேன். மனுஷரின் கையில் உன்னை ஒப்புக் கொடுக்க போவதில்லை. உன்னை நான் விடுவிப்பேன். உன்னை நீ பட்டயத்துக்கு இரையாக போவதில்லை. உன் பிராணனை காப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அன்றைக்கு ஏபேத் மலைக்கின் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த காரியங்கள், கர்த்தர் செய்த பொருத்தனைகள் எப்படி சொன்ன வண்ணமாய் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறினதோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் நிறைவேறும். எப்பொழுது? நானும் ஏபேத் மலைக்கு போல மாறுவேனானால், நானும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்பேனானால், விசுவாசித்தது மாத்திரமல்லாமல் நானும் அந்த விசுவாசத்தை கிரியையிலே போடுவேனானால். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நாங்கள் எழுந்திருந்து எங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, தியானிப்போம். இந்த காலை பொழுதிலே நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் ஒரே ஒரு காரியத்தை. இந்த வருஷத்திலே முதல் மாதத்திலே 2022 முதல் மாதத்திலே இருக்கிறோம். ரைட், நீங்களும் நானும் அநேக தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கும் ஒரு 2 நிமிஷத்தை நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். இந்த நிமிஷங்கள் உங்கள் வாழ்க்கையில மிக 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 முக்கியமான நொடி பொழுதுகளாக இருக்க போகிறது. ரைட், என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம்? 2 நிமிஷம். இந்த 2 நிமிஷம் இனிமேலும் வரப்போவதில்லை. அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ரைட், இந்த 23ஆம் தேதி ஜனவரி மாதம் இருக்கிற இப்போ கடந்து போய்கொண்ட நிமிஷங்கள் எனக்கு மீண்டும் வரப்போவதில்லை. அப்படியானால் கடந்து போகிற இந்த நிமிஷத்திலே ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, இந்த வருஷம் நான் உமக்கென ஏதாவது ஒன்றை செய்வேன். அந்த ஏதாவது ஒன்றை ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வந்து காண்பிப்பார். ஆண்டவர் சரியான ஜனங்களை உங்களோடு கொண்டு வந்து சேர்ப்பார், இணைப்பார். நீங்கள் ஜெபத்திலே அதாவது பலவீனமாக இருந்தால் என்னோடு ஜெபிக்க ஜனங்கள் தேவை என்று நினைத்தால் ஆண்டவர் உங்களுக்கு அவர்களை காண்பிப்பார். ஓகே, கர்த்தர் நிச்சயம் அந்த காரியங்களை செய்வார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு விஷயம் ஜெபிப்போம். உங்களை விட்டுக் கொடுங்கள். அந்த 2 நிமிஷத்திலே ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவருக்கு என்ற ஒரு காரியத்தை செய்யும்படி. ஹல்லேலூயா. நன்றி, நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கு நன்றி அப்பா. நன்றி என்று சொல்லி சோசரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. இன்றைக்கு யாரும் நான் பலவீனன், எனக்கு ஒன்றும் முடியாது என்று சொல்லாத வண்ணமாய் மகா பலத்திலே நீர் இடைக்கட்ட போதுமானவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பிதாவே, இந்த காலை பொழுதிலே இதோ உமது ஜனத்தை உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. உமது பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. அவர்கள் உள்ளத்தின் யோசனைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர் நீர் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலே எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களையும் செயல்படுத்தும் ஜனங்களாய் என் ஆண்டவர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த வருகிற நாட்களிலே நாங்கள் சபையாய், சபை குடும்பமாய் உமக்கென எழுந்து பிரகாசிக்க நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களை சுற்றிலும் எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வந்தாலும், அன்றைக்கு ஏபேத் மலைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு இருக்கிறபடினால் உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். பிதாவே, குடும்பம் குடும்பமாய் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. எந்த நாசமோசமோ, எந்த கொள்ளை நோயோ, எந்த பிரச்சனையோ வராதபடிக்கு என் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது இறுதி பாடலை பாடுவோம்.